12th sum. The function T which maps temperature in Celsius. Celsius வந்து C னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. into temperature in Fahrenheit F ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. is defined by T bracketல C equal to F. அதாவது function T வந்து C வந்து செல்சியஸ் வந்து ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேர் F ஈக்குவல் டு 9/5 C ப்ளஸ் 32 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்டுன்னு சொல்லி ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. T0 கண்டுபிடிக்கணும், T28 கண்டுபிடிக்கணும், T-10 கண்டுபிடிக்கணும். தென் ஃபோர்த்தில் வந்து த வேல்யூ ஆஃப் C வென் TC ஈக்குவல் டு 212. Then next fifth one வந்து the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. இதெல்லாம் கண்டுபிடிக்கலாமா? இப்போ T0 ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? f of xல் இருக்கா? அது அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இது x வேல்யூவை எடுத்துக்கலாமா? அப்போ அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. f equal to 9/5 C plus 32 ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 9/5 C தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஃபாரன்ஹீட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த வேல்யூவை வந்து அப்ளை பண்ணலாமா? 0 ப்ளஸ் 32. அப்போது 9/by இது வந்து இது 0 வந்து எதோட மல்டிப்ளை ஆனாலும் அதோட வேல்யூ வந்து 0 தான். அப்போ இது மொத்தமாக 0 ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது என்ன? 32. அப்போ f equal to 32. இதோ நெக்ஸ்ட் T28. அப்போது 9/5 C plus C 32. அப்போ C இருக்கிற இடத்துல 28 அப்ளை பண்ணலாமா? ப்ளஸ் 32. அப்போ 9/5 28 இங்கே டிவிஷனில் டிஃப்ரெண்டாக இருக்கா? அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சா 252/5 கிடைக்குமா? ப்ளஸ் 32. அப்போ இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அப்போ இங்கே 1 இருக்குது. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இதால் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 32 × 5 160 கிடைக்குமா? அப்போ 252 ப்ளஸ் 160/5 ஏன்னா டிவைடில் கீழே இருக்க வேல்யூ ரெண்டும் ஈக்குவல் ஆகிடும். ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா சிங்கிள் டைம் எடுத்துக்கோ 5 அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதெல்லாம் டிவைட் பண்ணால் T28ஓட வேல்யூ வந்து 82.4ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு T-10 கண்டுபிடிக்க போகிறோம். F equal to 9/5 C plus 32. இது given one equation. அதில் வந்து Cயோட வேல்யூ -10ன்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ 5 -10 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 9 × 2 18 ப்ளஸ் 32. இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குல்ல, அதை மறந்துடக்கூடாது. ஸோ -2. 9 × -2 -18 ப்ளஸ் 32. இப்போ -18 ப்ளஸ் 32 மைனஸ் பண்ணால் 14. அப்போ ப்ளஸோட 32ஓட சைன் தான் வந்து பெருசு. ஸோ ப்ளஸ் வந்து நாம் இங்கே போட்டிருக்கோம். அப்போ T-10ஓட வேல்யூ என்ன? 14. அதுதான் இது. நெக்ஸ்ட் TC ஈக்குவல் டு 212ன்னு கொடுத்துருக்காங்க. we know TC ஈக்குவல் டு F மீன்ஸ் ஃபாரன்ஹீட், C மீன்ஸ் செல்சியஸ். அப்போது 212ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 212 ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட்டா? அப்போ இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணால் இங்கே 212 அப்படியே போட்டுக்கலாமா? ஏன்னா TC ஈக்குவல் டு F இல்லை. அப்போ TC ஈக்குவல் டு 212ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக இது F தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து 212 அப்படியே போட்டுக்கிறோம். 9/5 C ப்ளஸ் 32. அப்போது இங்கே இருக்க 32 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸாக மாறும். 212 - 32 180 ஈக்குவல் டு 9/5 C. அப்போது இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. இந்த பக்கம் போது இந்த பக்கம் இங்கே வந்து என்ன சொல்கிறது, இங்கே வந்து டிவைடில் இருக்குது. 9/5 இப்போது 9/5 C இருக்குது. இதுக்கு 2 இன்டூவில் இருக்கா? இந்த பக்கம் போகும்போது அப்படியே இந்த 9/5ங்கிறது 5/9ன்னு மாறுமா? அப்போது 180 × 5/9. அப்போ 9ம் 180 கேன்சல் ஆகும். அப்போது 20 வருமா? 1 9s are 2 × 9 18. அப்போ ரிமைனிங் இருக்க 0 2 அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ 20. அப்போ 20 × 5 100. அப்போ C ஈக்குவல் டு 100 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் C ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. சாரி, C ஈக்குவல் டு F செல்சியஸ் ஃபாரன்ஹீட்.
அப்போ ஈக்குவேஷன் இது given one c equal to 9 divided by 5 c plus 32. ஓகேவா? அப்போ c minus 9 divided by 5 c எழுதலாமா? அதாவது இதை வந்து f வந்து c எழுதிக்கிறோம். அப்போ இந்த பக்கம் இந்த c எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ c minus 9 divided by 5 c மாறுமா equal to 32வா? அப்போ c வந்து இந்த வந்து ஈக்குவேஷன் வந்து இது பண்ணுறதுக்காக இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இந்த பக்கம் 5 into 5ன்னு பண்ணுறோம். அப்போ இங்கே 5c மைனஸ் 9c டிவைடட் பை இப்போ வந்து டினாமினேட்டர் ரெண்டு ஈக்குவல் ஆகிடுச்சா? அப்போ சிங்கிள் 5 எடுத்துக்கிறோம். சிங்கிள் 5 ஈக்குவல் டு 32 ஆகுமா? அப்போ 5c மைனஸ் 9c மைனஸ் 4c டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 32. அப்போது மைனஸ் 4c ஈக்குவல் டு இங்கே இருக்க கீழே இருக்கிறது இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா இன்ட்டுவாக மாறும். அப்போ 32 இன்ட்டு 5 160. அப்போ மைனஸ் 4c ஈக்குவல் டு 160. அப்போ c இந்த பக்கம் இருக்குது, இந்த மைனஸ் 4 இன்டூவில் இருக்குது, இந்த பக்கம் போகும்போது டிவைடாக மாறும். அப்போ 160 டிவைடட் பை 4 மைனஸ் 4 இது ரெண்டே கேன்சல் பண்ணால் 40 கிடைக்கும். இந்த மைனஸ் சைன் இருக்குது, ஸோ மறந்துடக்கூடாது. ஸோ மைனஸ் 40. அப்போ c ஈக்குவல் டு மைனஸ் 40. இதுதான் நம்மளோட ஆன்சர்.